வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய விஷயம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறது இல்லை, சம்பாதிச்ச பணத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறதுல தான் இருக்குது. சம்பாதிப்பது அப்படிங்கிறது ஒரு திறமை அப்படின்னா, காப்பாற்றுறது ஒரு அறிவு. அந்த அறிவு இல்லை அப்படின்னா எவ்வளவு பெரிய வருமானம் இருந்தாலும் அது கையில் தங்கவே தங்காது. இதைத்தான் சாணக்கியர் ரொம்பவே தெளிவாக எடுத்து கூறுறாரு. பலருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்கிறாங்க. பணம் வந்துச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையுமே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, பணம் இல்லாதவனை விட பணம் அதை காப்பாற்ற தெரியாதவன் தான் ரொம்பவே அதிகமாக கஷ்டப்படுறாங்க. ஒரு மனிதன் பல வருடங்கள் உழைச்சு பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் வெயிலில் நின்று வேலை செய்யலாம், பகல் இரவு பாராம கூட உழைக்கலாம். ஆனால் ஒரு சிறிய கவனக்குறைவு, ஒரு தவறான முடிவு, ஒரு தேவையற்ற செலவு, ஒரு தவறான நம்பிக்கை, இது எல்லாமே சேர்ந்து அவன் சேர்த்து வச்ச பணத்தை சில நாட்கள்லேயே காலி செஞ்சிடும். இப்போ ஒரு சாணக்கியர் கூறுறது, ஒரு குளத்துல எவ்வளவு தண்ணி நிரம்பினாலும் அது சிறிய ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் பணமும். பெரிய வருமானம் இருந்தாலும் பணம் அப்படிங்கிறது வெளியேறும் வழிகளை கட்டுப்படுத்தலை அப்படின்னா ஒரு நாள் கைவசம் அப்படிங்கிறது ஒன்றுமே இருக்காது. நம்மளை சுற்றி இப்படிப்பட்ட மனிதர்களை நிறையவே பார்த்துருக்கோம். இப்போ ஒரு காலத்தில் நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க, எல்லாருக்கும் உதவி செஞ்சுருப்பாங்க, கை நிறைய பணம் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அவங்களே மற்றவங்க கிட்ட உதவி கேட்கக்கூடிய நிலையும் வந்திருக்கும். ஏன் இந்த நிலை வந்துச்சு அப்படின்னா, சம்பாதிக்க தெரியாதனால கிடையாது, காப்பாற்ற தெரியாதனால தான். பணம் சம்பாதிக்கிறத மட்டுமே கற்றுக்கொண்டவங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தடுமாறிடுறாங்க. பணத்தை பாதுகாக்கிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் நிலைச்சு நிற்கிறாங்க. ஒரு விவசாயி வயலில் விதையை போடுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். விதை போட்ட பிறகு தான் வயலை பாதுகாக்கலை அப்படின்னு என்ன ஆகும்? பறவைகள்லாம் சாப்பிடும், மிருகங்கள்லாம் மிதிக்கும், களைகள் வளர்ந்து பயிர் அழிக்கும், இறுதியில் அவனுடைய உழைப்பு அப்படிங்கிறது வீணாயிரும். அதே போல தான் பணமும். சம்பாதிச்ச பிறகு அதை பாதுகாக்கும் பழக்கம் இல்லை அப்படின்னா அந்த உழைப்பினுடைய பலன் நம்ம கிட்ட தங்காது. இன்றைய காலத்தில் பலர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? வருமானம் அதிகரிக்கும் பொழுது செலவையும் அதிகரிச்சிடுறாங்க. முன்னாடி எளிமையாக வாழ்ந்தவங்க பின்னாடி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. தேவையில்லாத பொருட்களை வாங்குறது, தேவையில்லாத செலவுகளை செய்கிறது, மற்றவங்களுக்கு காட்டுவதற்காகவே வாழ ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது சில நாட்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்தை பலருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்போ ஒரு நாள் வருமானம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு வேலை இழந்தா என்னாகும்? ஒரு நாள் உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா என்னாகும்? அப்போதான் அந்த சேமிப்பினுடைய மதிப்பு அப்படிங்கிறது புரியும். சாணக்கியர் கூறக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, அபாய காலத்திற்காக பணத்தை பாதுகாத்து வச்சுக்கணும். ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு நல்ல நாள், நாளைக்கு சோதனை நாளாக வரலாம். இன்னைக்கு உடல்நலம் நன்றாக இருக்கலாம், நாளை மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னைக்கு வேலை இருக்கலாம், நாளைக்கு இருக்காமல் போகலாம். இந்த உண்மையை புரிஞ்சவங்க பணத்தை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, புரியாதவங்க பணத்தை வீணாக்க ஆரம்பிச்சிருவாங்க. நண்பர்களே, பலர் பணத்தை இழப்பதற்கான இன்னொரு காரணமும் தவறான மனிதர்களை நம்புறது தான். சிலர் இனிமையாக பேசுவாங்க, பெரிய பெரிய வாக்குறுதிகள்லாம் கொடுப்பாங்க, குறைஞ்ச காலத்தில் அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. எதையுமே ஆராயாமல் பணத்தை கொடுத்துருவாங்க. சில மாதங்கள் கழித்து அந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக திரும்ப வரவே வராது. அப்போ தான் நமக்கு உண்மை அப்படிங்கிறது புரியும். சாணக்கியர் சொல்கிறது என்ன அப்படின்னா, பணம் சம்பந்தமான விஷயங்களில் உணர்ச்சிகளால் முடிவெடுக்கக்கூடாது, அறிவுகளால் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா உணர்ச்சி அப்படிங்கிறது ஏமாற்றும், அறிவு அப்படிங்கிறது காப்பாற்றும். மேலும் ஒரு தவறு என்னன்னா, சிறிய செலவுகளை அலட்சியமாக நினைக்கிறது. பலர் நினைப்பாங்க இது கொஞ்சம் தானே, அது கொஞ்சம் தானே அப்படின்னு. ஆனால் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து பெரிய தொகையாக மாறும். ஒரு வீட்டினுடைய சுவரில் சிறிய விரிசல் இருந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் யாருமே கவனிக்க மாட்டாங்க, ஆனால் மழை காலத்தில் அதுதான் பெரிய பிரச்சனையாக மாறும். அதே போல தான் சின்ன வீண் செலவுகளும் பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய இழப்பாக மாறும். பணத்தை காப்பாற்றக்கூடிய அறிவு இல்லாதவன் எப்போதுமே எதிர்காலத்தை பற்றி தான் பயப்படுவான். ஏன்னா அவங்கிட்ட பாதுகாப்பு இருக்காது, ஆனால் சேமிப்பும் திட்டமிடலும் உள்ளவன் தான் அமைதியாக இருப்பான். ஏன்னா எந்த சூழ்நிலையிலையுமே சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சாணக்கியர் ஒரு விஷயத்தை தெளிவாக கூறுறாரு. பணம் அப்படிங்கிறது வெறும் காகிதம் கிடையாது, அது மனிதனுடைய உழைப்பு, அது அவனுடைய நேரம், அது அவனுடைய வியர்வை, அது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி. அதனால் பணத்தை வீணாக்கிறது அப்படிங்கிறது உழைப்பை வீணாக்கிற மாதிரி. நண்பர்களே, பணம் சம்பாதிக்கிறவன் புத்திசாலியாகலாம், ஆனால் பணத்தை காப்பாற்றுறவன் தான் உண்மையான அறிவாளி. ஏன்னா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தால் நடக்கலாம், ஆனால் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒழுக்கத்தால் மட்டும்தான் நடக்கும். இன்னைக்கு முதல் ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க.
வருமானம் வந்த உடனே செலவு செய்ய நினைக்காதீங்க. முதல்ல சேமிக்க நினைங்க, முதல்ல எதிர்காலத்தை நினைங்க, முதல்ல பாதுகாப்பை நினைங்க, அதுக்கு பின்னாடி செலவை நினைங்க. இந்த ஒரு பழக்கம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிடும். சாணக்கியர் கூறினபடி கையில் இருக்கக்கூடிய பணத்தை பாதுகாக்காதவன் எதிர்காலத்தில் பிறருடைய கதவை தட்ட வேண்டிய நிலை கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதனால் பணத்தை அறிவுடன் காப்பாற்றுவோம் தான் எந்த சூழ்நிலையுமே தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் நண்பர்களே, பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் அதை விட முக்கியமானது பணத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதான். சம்பாதித்ததை காப்பாற்றுங்க, காப்பாற்றியதை வளர்த்து கொள்ளுங்க, வளர்த்ததை நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்துங்க. அப்போ தான் உழைப்புக்கு உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை தான் சாணக்கியர் தனது வாழ்க்கையில் அறிவின் மூலம் நமக்கு உணர்த்துறாரு. பணம் வருவது அப்படிங்கிறது செல்வம் அல்ல, பணம் தங்குவது தான் செல்வம். அந்த செல்வத்தை காப்பாற்றுறது தான் அறிவே வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாகவும் இருந்துட்டு இருக்கு. பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஒரு மனிதன் ஏழையாக பிறக்கிறது அவனுடைய தவறு கிடையாது. ஆனால் கையில் வந்த வாய்ப்புகளையும் சம்பாதிச்ச பணங்களையும் காப்பாற்றாமல் மீண்டும் கஷ்டமான நிலைக்கு செல்றது அப்படிங்கிறது பெரும்பாலும் அவனுடைய முடிவுகளால் தான் நடக்குது அப்படின்னு சாணக்கியர் கூறுறாரு. வாழ்க்கையில் பலர் ஒரு தவறான எண்ணத்தில் வாழ்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நாளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அந்த எண்ணம். இந்த ஒரு எண்ணமே பல குடும்பங்களுக்கு கடன் சுமையை தள்ளி இருக்குது. ஏன்னா நாளை என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வேலை இருக்கும், நாளைக்கு வேலை இல்லாமல் போகலாம். இன்னைக்கு உடல் வலிமை இருக்கும், நாளைக்கு நோய் வரலாம். இன்னைக்கு வருமானம் அதிகமாக இருக்கலாம், நாளைக்கு பாதியாக குறையலாம். அதனால தான் சாணக்கியர் நல்ல காலத்தில் காப்பாற்றிய பணம் தான் கெட்ட காலத்தில் காப்பாற்றக்கூடிய நண்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் நம்மளை காப்பாற்ற வரக்கூடியவர்கள் எல்லாருமே எப்போதுமே நம்முடனே இருப்பது கிடையாது. உறவினர்கள்லாம் சில நேரம் உதவலாம், நண்பர்கள் சில நேரம் உதவலாம். ஆனால் எல்லா நேரத்திலுமே உதவவே முடியாது. அந்த நேரத்தில் நம்ம காப்பாற்றக்கூடியது நம்மளுடைய சேமிப்பு தான். இப்போ ஒரு வீட்டில் தீப்பிடிச்ச பிறகு தான் கிணறு அப்படிங்கிறது தோண்ட முடியாது. தாகம் வந்த பிறகு தான் தண்ணீரை தேடுன்னு பயன் கிடையாது. அதே போல் கஷ்டம் வந்த பிறகு சேமிக்க நினைச்சாலுமே பயன் கிடையாது. கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே தயாராக இருக்கணும். அதுதான் அறிவும் கூட. பலர்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மற்றவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. கிடையவே கிடையாது, அப்படி பண்ணக்கூடாது. அப்போ அவங்க புதிய வாகனம் வாங்கினாங்க அப்படின்னா நம்மளும் வாங்கணும், அவங்க பெரிய வீடு கட்டுறாங்க அப்படின்னா நம்மளும் கட்டணும், அவன் விலை உயர்ந்த பொருளை வாங்கினா நம்மளும் வாங்கணும். இப்படி போட்டி போட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க பார்க்காத ஒரு விஷயம் இருக்குது. அந்த மனிதனுடைய வருமானம் என்ன, அவனுடைய சேமிப்பு என்ன, அவனுடைய பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத யாருமே பார்க்க மாட்டாங்க. வெளியில் தெரியக்கூடிய வாழ்க்கையை பார்த்து பார்த்து முடிவெடுப்பாங்க. அதனால தான் பலர் தேவையற்ற செலவுகளில் சிக்கிக்கிறாங்க. மற்றவங்களை கவர்க்குவதற்காகவே செலவுகள் செய்யக்கூடியவங்க ஒரு நாள் மற்றவங்க கிட்ட உதவி கேட்கக்கூடிய நிலையும் வரும். இந்த வார்த்தை அப்படிங்கிறது ரொம்பவே ஆழமானது. ஏன்னா உண்மையும் கூட அதுதான். பணத்தை காப்பாற்றக்கூடிய அறிவு இல்லாதவன் இன்னொரு பெரிய தவறு செய்வான். அவனுக்கு ஆசைக்கும் தேவைக்குமே ஒரு வித்தியாசமே தெரியாது. தேவை அப்படிங்கிறது வாழ்வதற்கு அவசியமானது, ஆசை அப்படிங்கிறது இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பலருடைய ஆசையை தேவைக்காக மாற்றிக்கிறாங்க. அதனால தான் செலவுகளும் அதிகரிக்குது, சேமிப்புகள்லாம் குறையுது, அமைதி அப்படிங்கிறதும் குறையுது, பின்னாடி மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருது. இப்போது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேருமே சம்பாதிச்சாலும் சேமிப்பு இல்லாமல் இருக்கிறத நாம் பார்க்குறோம். வருமானம் குறைவாக இருக்கிறதுனால கிடையாது, வருமானத்தை நிர்வகிக்கும் அறிவு இல்லாததுனால தான். சிறிய ஓட்டை ஒரு பெரிய கப்பலை மூழ்கடிக்கும். அதே போல் சிறிய கவனக்குறைவுகள் ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை சீரழிச்சிடும். சிலர் பணத்தை மதிக்க மாட்டாங்க, எளிதாக வந்தது போல் நினைப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க, ஒவ்வொரு ரூபாய்க்கும் பின்னால் ஒரு உழைப்பு இருக்குது. ஒரு மனிதன் வெயிலில் நின்று சம்பாதிச்சிருக்கலாம், ஒரு பெண் குடும்பத்தை காப்பாற்ற கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம், ஒரு தந்தை தன்னுடைய ஆசைகளை விட்டு கொடுத்து குழந்தைகளுக்காக சேர்த்திருந்திருக்கலாம். அந்த பணத்தை ஒரு நொடியில் வீணாக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய தவறு. சாணக்கியர் சொல்கிறது என்ன அப்படின்னா, பணத்தினுடைய மதிப்பை அறியாதவன் வாழ்க்கையில் மதிப்பையுமே அறிய மாட்டான். ஏன்னா பணம் அப்படிங்கிறது நேரத்தினுடைய ஒரு வடிவம். நாம் செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்குமே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை செலவழிப்பதற்கான சமமாக இருந்துட்டு இருக்கும். ஒரு காலத்தில் வசதியாக வாழ்ந்த பலர் பின்னர் ஏன் கஷ்டப்படுறாங்க, ஏன் சிலர் உயரத்திலிருந்து கீழே விழுறாங்க? அதற்கான முக்கிய காரணம்னு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை. அவங்க பணம் வந்த காலத்தில் எல்லாவற்றையுமே அனுபவிச்சாங்க, ஆனால் எதிர்காலத்தை நினைக்கவே இல்லை. அதனால தான் காலமும் மாறிச்சு, நிலைமையும் மாறிடுச்சு. ஆனால் சிலரை பாருங்கள், அவங்க அமைதியாக வாழ்வாங்க, ஆடம்பரம் குறைவாக இருக்கும், தேவையற்ற செலவுகள்லாம் இருக்காது. மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் உண்மையிலேயே அவங்க தான் புத்திசாலிங்க. ஏன்னா அவங்க எதிர்காலத்தை நினச்சி வாழ்கிறாங்க. சாணக்கியர் படி அறிவாளி யார் தெரியுமா? இன்னைக்கு கிடைச்ச பணத்தை முழுவதும் செலவு செய்யாமல் நாளைக்காக ஒரு பகுதியை மட்டும் பாதுகாக்கக்கூடிய மனிதர் தான் அறிவாளி. அவனுக்கு வாழ்க்கையினுடைய உண்மை புரிஞ்சிருக்கு, அவனுக்கு காலத்தினுடைய தன்மை தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு கஷ்டம் எந்த நேரத்தில் வரலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒரு மரம் பல ஆண்டுகள் வளர்ந்து பெரியதாகி இருக்கு, ஆனால் அதை வெட்ட சில நிமிடங்களே போதும். அதே மாதிரி பணத்தையும் சேர்க்க பல ஆண்டுகள் ஆகலாம், ஆனால் அதை இழக்க சில
தவறுகளே போதும். அதனால் ஒவ்வொரு முடிவையுமே ரொம்பவே கவனமாக எடுங்க. ஒவ்வொரு செலவையுமே சிந்தித்து செயல்படுங்க. ஒவ்வொரு ரூபாயுமே மதிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரியான வாழ்க்கை தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.